நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று பிஜேபியினுடைய மூத்த தலைவர் கேசவ விநாயகம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் கேட்போம் வாருங்கள். இப்போ பிஜேபி ஒரு தலைவர் சொல்றாருன்னு தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் பிஜேபிக்கு தான் போட்டி, எங்க 2 பேருக்குள்ள தான் போட்டின்னு சொல்றாரு அவர். ஆனா அது பிஜேபி வந்து இப்போ அதிமுக கூட்டணியில் இருக்காங்க. அதிமுக அவங்க முன்படுத்தவே இல்லை. இந்த பக்கம் போனா அப்படியும் பேசலாம், இந்த பக்கம் இந்த இப்படியும் பேசலாம். இல்லை நீங்க தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துருக்க எப்படி இருக்குது உங்க நிலைவரம்? அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் 2 கட்சி, திமுக அதிமுக 2 தான். அதிகபட்சம் மாறி மாறி வருமே தவிர மற்ற கட்சியில வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாம் வாய் சொல்லோட முடிஞ்சது. ஆமா. அப்போ பிஜேபி இப்போ இப்படி சொல்லுவதற்கான நோக்கம் என்னது? நோக்கம் என்னன்னா நம்மளுக்கு இடம் கிடைக்குமான்றது தான். இப்போ பிஜேபி தலைவர் ஒன்று சொல்லிருக்காருண்ணே, தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் பிஜேபிக்கு தான் போட்டி. பிஜேபி அதெல்லாம் சொல்ல முடியாது, யார் வராங்கன்னு சொல்ல முடியாது. அரசியல் வந்து இது மக்கள் எப்படி திரும்புன்னு சொல்ல முடியாது. நீ இப்படி இருக்க நான் இப்படி இருக்கலாம் சொல்ல முடியாது. சரிங்களா? யார் எப்படி இங்கே எது போவா, இங்கே டிஎம்கேல போகலான்னு போவோம், அண்ணாடிக்கு போவோம், கம்யூனிஸ்ட் போவோம். யார் எதில் போகிறான்னு சொல்ல முடியாது. பிஜேபியும் அதிமுக கூட்டணியில இருக்கு. கூட்டணியை பத்தி அவர் பேசல, கேசவ விநாயகம் பேசியிருக்கிறாரு. அதை பத்தி பேசல. அவர் என்ன பேசுறாருன்னா எங்களுக்கும் திமுகவும் தான் போட்டி அப்படின்னு பேசுறவருடைய தந்திரம் என்ன? ஆமா, டிஎம்கேவுக்கும் அண்ணாடிமுக போட்டின்னு சொல்ல முடியுமா? இது வந்து கம்யூனிஸ்டோ பிஜேபியோ காங்கிரஸ் இதுக்குள்ள போட்டி. இது வந்து மேல இடத்துல அவங்க போட்டி. இவங்க வந்து இங்கதான். ஆமா, அவங்களுக்கு என்னன்னா பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்கணும், அவ்வளவுதானே. கண்டி பிஜேபி தமிழ்நாட்டில் வராது பிஜேபிக்கே தெரியும் சார். இப்போ இங்கே வந்து யார் வந்து இருப்பாங்கன்றது தமிழ் மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. கண்டி பிஜேபி முடிவு பண்ணுற விஷயம் கிடையாது. அவங்களுக்கு தேவை என்னன்னா இங்கே ஒரு ஆட்சி நடக்கணும், அது நம்மளை எதிர்க்கிறாங்களோ இல்லையோ நடந்துக்கினே இருக்கும் சார். அதனால் அவங்க ஏடிஎம்கேவை சப்போர்ட் பண்ணாங்கன்னு நினைக்காதீங்க, அவங்களுக்கு அது அவசியம் இல்லாத விஷயம். பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கானே? வளரல, அதெல்லாம் வளராது. எதிர்கட்சி சொல்றாங்களே நாங்கள் 2 பேருக்கு தான் போட்டி, அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கா? அதெல்லாம் வளராது, வளர முடியாது. அதை விட வளரும். திராவிட கட்சிகள் இங்கே வந்து ஒழியாது. அதுக்கிடையில் தான் 1000 கட்சிகள், நான் வரேன் நீ வர, விஜய் வர, அவர் அரசியல் தலைவர் வராங்க, சினிமாக்காரெல்லாம் வந்து குழப்பத்தை உருவாக்குறான். இல்லை, பிஜேபி 2 கட்சி கிடையாது சார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 10 கட்சி, அதில் யார் பெரும்பான்மையாக அவங்க ஜெயிச்சுட்டு போயின்னே இருப்பாங்க. இப்போ இப்போ டிஎம்கே என்ன பண்ணுறாங்கன்னா பெண்களை வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணுறாங்க, ஓட்டு வாங்குறதுக்கு எல்லா விஷயம் அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு. இப்போ மகளிர் வந்து இப்போ இலவச பேருந்து கிராமத்தெல்லாம் விட்டாங்க. அதனால் வந்து டிஎம்கே ஃபுல் சப்போர்ட் இருக்குன்னு எல்லாரும் தெரியும். அது ஒன்றும் பண்ண முடியாது. தமிழகத்தில் திமுகவுக்கும் பிஜேபிக்கு தான் போட்டி, இது யாருக்கும் போட்டி இல்லைன்னு ஒரு பிஜேபியோட மூத்த தலைவர் சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் பிஜேபி இந்த எப்படின்னு இருக்குது, வருமா தமிழ்நாட்டில் பிஜேபி வர்றது சந்தேகம்தான். ஏன்னு கேட்டால் இதுவரை அப்படி ஒன்று வந்துட்டு இல்லை, வந்தது கிடையாது. தமிழ்நாட்டில் பிஜேபி இருக்க வேண்டிய சான்ஸ் இல்லை. நிறைய பிஜேபிகள் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். ஆனால் இதுவரை வந்ததாட்டு சரித்திரம் கிடையாது. நாடாளுமன்ற தேர்தலில் 18% ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? 18% வாங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் 18% வாங்கியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் வரணும் என்னச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், நான் அதைத்தான் சொல்லுவேன். இல்லை அப்படின்னா இந்த இது ஏன் பேசுகிறாங்க அவங்க பிஜேபியை வந்து உயர்த்தி பேசுறது? இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருக்கு, ஆனால் எங்கள் கூட்டணிக்கு தான் இங்கே மவுஸ் இருக்குது அப்படிங்கிறது பேசுறது வேற, பிஜேபிக்கும் திமுகவும் தான் போட்டின்னு பேசுறது அதிமுக மட்டம் தட்டி பிஜேபியை உயர்த்தி பேசுகிற மாதிரி இருக்கு. அதை பற்றி எனக்கும் நல்லா தெரியல. பிஜேபி அவ்வளோ வலுவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? தமிழ்நாட்டில் அவ்வளவு வலிவாக இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் இதுவரை அந்த மாதிரி வந்ததே இல்லை. இனி வர போகிறது ஆண்டவன் கையில் தான் இருக்குது. நாக்கு இருந்தால் கண்டிப்பாக பேசத்தான் செய்யணும். அதனால் பிஜேபி வர்றதுக்குள்ள சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நான் சொல்ல மாட்டேன். எது வந்தாலும் நன்மைக்கே தான் நமக்கு. இது எம்ஜிஆரோட கோட்டைங்க இது. ஆமாம், ஏடிஎம்கே தான் வரும் இந்த இடத்துல. ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுவீங்க? ஆமாம், நான் வந்து ஆரம்பத்தில் இருந்தே எங்கள் அப்பா காலத்துலேருந்தே நாங்கள் ஏடிஎம்கே தான். இப்போது அம்மா இல்லை உடனே எடப்பாடி இருந்தார், அவருக்கு ஒரு ஓட்டு போட்டேன். இப்போ இந்த வாட்டி நான் வந்து 1000 ரூபாய் நான் வாங்கி சாப்பிட்றேன் மனசாட்சியோட. பூவுக்கு ஃப்ரீயாக போயிட்டு வர்றேன், ஃப்ரீயாக பஸ்ஸு, இலவச பஸ்ஸு. அதனால அவருக்கு நன்றி கடனா அவருக்கு வந்து நான் இந்த வாட்டி அவருக்கு தான் முத 60 வயசு ஆகுது எனக்கு. முதல் அவருக்கு தான் இப்போ இந்த வாட்டி ஓட்டு போட்டிருக்கேன். போட்டிருக்கேன். எனக்கு அரசியலை பற்றி அவ்வளோ தெரியாது. சிறு வயசுலேருந்து
எங்கள் கலைஞருக்கு தான் நாங்கள் அப்போதுலேருந்தே ஓட்டு போடுவோம். எங்கள் அப்பா சொன்னதே அதுதான். அதனால் அதை பற்றி தான் கடைப்பிடிப்போம் தான் நாங்கள் கடைப்பிடிப்போமே தவிர மற்ற பற்றிலாம் நாங்கள் எதுவும் பற்றி நினைக்க மாட்டோம். யார் காசு கொடுத்தாலும் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். காசு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நாங்கள் எப்போவுமே சூரியனுக்கு தான் போடுவோம். இதில் விஜய் தான் வருவார். சரி சரி, விஜய்க்கு செல்வாக்கு இருக்கு. ஆமாம், அவர் தான் இப்போ மின் கோட்டையில் இருக்கார். சரி, எல்லாருமே அவர் தான் வருவாருன்னு சொல்கிறாங்க. பெரும்பாலான மக்கள் வந்து திமுகக்கு ஏடிஎம்கேக்கு போயிட்டு இருக்காங்களேக்கா. நாம் தமிழ்லேருந்து போயிட்டு நாம் தமிழ் பிரிஞ்சு போகிறாங்க. ஆமாம், நேற்று கூட நிறையா மகளிர் அணிலேருந்து போயிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப அநியாயம் தான். இப்போ ஒரு பக்கம் இருந்துட்டு ஒரு பக்கத்தில் போகிறது ரொம்ப அநியாயம், தப்பு. ஏன்னா இப்போ வந்து நான் இந்த தொழில் பண்ணுறேன்னா இந்த தொழிலில் தான் நம்ம இருக்கணும். புரியுதா உனக்கு? நான் இப்போ அவன் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு அங்கிட்டு மாறக்கூடாது. அதனால் ரொம்ப தப்பு தான். விஜய் அவர்கள் எதுவும் நிலைப்பாடு இல்லாமல் அமைதியாக இருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எந்த ஒரு மூவ்மெண்ட் இல்லாமல் அதில் தான் வருதுன்னு இப்போ முன்கூட்டி சொல்கிறாங்கப்பா. இம்புட்டு புள்ள கூட இம்புட்டு பசங்க கூட சொல்கிறாங்களப்பா. அது யார் வருவாங்கன்னா அது ஆண்டவனுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. இப்போ கூட்டிக்கு வந்து அவர் தான் முன்ன வரணும்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, எங்கள் 2 பேருக்கும் தான் போட்டி, நடுவில் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு பாஜக ஒரு மூத்த தலைவர் சொல்லியிருக்காருன்னு கேசவ பிள்ளைன்னு ஒன்று சொல்லியிருக்காரு. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துருக்கா? அவர் ஆனால் இப்போ பிஜேபி இருக்கு வந்து ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்காங்கண்ணே. ஏடிஎம்கே கூட்டணி கீழே தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துருக்குதா வளர்ந்துருக்குதா நீங்கள் ஒரு மீடியாவில் இருக்கிறீங்களா, உங்களுக்கு தெரியாதா? இல்லை, எங்களுக்கு தெரியல. உங்களோட கருத்து என்ன சொல்கிறேன்? நாங்கள் அதே தான் சொல்கிறோம். பிஜேபி வளர்ந்துருக்குது தான் தமிழ்நாட்டில். ஆமாம், அவங்க வந்து மிகைப்படுத்துதுன்னா ஏடிஎம்கே கூட்டணி கீழே தான் இருக்காங்க. இப்போ ஏடிஎம் கூட அலைன்ஸ் வச்சுக்கிறாங்க. இப்போ வந்து டிஎம்கே சொன்னாங்கன்னா டிஎம்கே சொல்ல மாட்டாங்க, திமுக கூட்டணி முற்போக்கு திராவிட கூட்டணி சொல்லுவாங்கண்ணே. இவங்க வந்து டிஎம்கே ஒரு பொருட்படுத்தாம நாங்கள் பிஜேபி தான் தமிழ்நாட்டில் போட்டி திமுகக்குன்றாங்கல்ல. இப்போ பிஜேபி எடப்பாடியார் அவங்க வந்து என்னென்ன பண்ணுறாங்க? அவங்கள வந்து ஒரு இது பண்ணலாமல் அவங்க கீழே தான் இருக்காங்க கூட்டணியில். ஆனால் அவங்கள இல்லாமல் நாங்கள் தான் பெரிய ஆள்னு இவங்க சொல்லிக்கிற மாதிரி இருக்குல்ல. யார்? பிஜேபியில் ஒரு மூத்த தலைவர் சொல்லியிருக்காருண்ணே. அவர் சொல்லுவாருங்க. இங்கே வந்து என்னென்னா பிஜேபியாக இருந்தாலும் சரி, அவர் சொல்லத்துலேயும் நீங்கள் நியாயம் இருக்குதுன்னா உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் எடப்பாடியார் சொல்றதுல ஏடிஎம்கே என்னது இங்கே ஒரு சிறந்த கட்சி, அது கூட லிங்க் வைக்கிறேன்னு சொன்னும்போது நீங்கள் தான் அதை வந்து கரெக்டாக வச்சிருக்கணும். ஒரு இது பண்ணாமல் சொல்லாமலே இவங்க வந்து ஏடிஎம்கே முன்னிறுத்தாமலே இவங்க சொல்கிறாங்களே, ஏடிஎம்கேலாம் கிடையாத மாதிரி சொல்கிறாங்களே இவங்க பிஜேபியும் டிஎம்கே. ஆமாம், நான் இன்னைக்கு கூட சொல்கிறேன், 2 பேரும் ஒன்றா சேர்ந்தால் ஜெயிக்கலாம், இல்லைன்னா கடவுளை விட்ட வழின்னு சொல்லிட்டு போயின்னே இருக்க வேண்டியதுதான். இதில் ஒன்றுமே கிடையாது. அவங்க சொல்லுவாங்க பிஜேபி கூட லிங்க் வச்சுக்கிறாங்க ஏடிஎம்கே லிங்க் வச்சா தான் ஜெயிக்க முடியும். இல்லை தனிச்சு நிற்கிறானால தனிச்சு நிற்பாங்க. இன்னும் 6 மாதம் 7 மாதம் காலம் இருக்குது. இன்னும் எவ்வளவோ பார்ப்போம். அதுக்குள்ளே எந்த கட்சி எப்படி இருக்குன்னு தெரியாது. சொல்கிறவங்க சொல்லிக்கினே தான் இருப்பாங்க, நான் இந்த கட்சி கூட இருப்பேன் அப்படின்னு.